ரசிகர்களே, இதோ ஒரு சிறிய முன்னுரை. டேஷியல் ஹாமில்டனின் உலக பிரசித்தமான துப்பறியும் நாவலான த மால்டீஸ் ஃபால்கன் இப்போது குரல் வடிவில் தமிழ் புத்தகமாக உங்களுக்காக வெளிவந்துள்ளது. தனியார் துப்பறிவாளரான சூர்யாவின் குரலில் நீங்கள் ஒரு புதிரான நாவலின் களத்தில் இறங்குவீர்கள். ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு சதுரங்க காய், ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு சொட்டு விஷம். மாயமான மீனாட்சியம்மனின் மரகத சிலையை தேடி அலையும் நபர்களின் பேராசை, துரோகம், கொலைகள் இவற்றின் விவரிப்புகள் சங்கிலியாக நகரும். கடையில் யார் நண்பர், யார் எதிரி? உண்மை கடைசி வரை ஊகிக்க முடியாத ஒன்று. தமிழில் முதன்முறையாக சர்வதேச அளவிலான தரமும் தமிழ் செறிவும் கொண்ட இந்த ஒலிவடிவ புதினம் உங்கள் செவிப்புலனை கவரும். நகரத்தின் இரைச்சலிலோ பயணத்திலோ கண்களை இமைக்க வைக்காத இந்த கதையில் நீங்கள் முழுமையாக மூழ்கலாம். இந்த கதையின் விவரிப்பு 1960களில் இருந்த மெட்ராஸ் நகருக்கு உங்களை அழைத்துச் செல்லும். இந்த ஒலிவடிவ நாவல் பழைய தலைமுறையினருக்கு ஒரு காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒலிபரப்பான ஒலிச்சித்திரம் நிகழ்ச்சிகளை நினைவூட்டக்கூடும். ரசிகர்களே, உங்கள் ஹெட்போன்களை தயார்படுத்துங்கள். சூர்யாவின் சூட்சமமான வார்த்தைகள், வந்தனாவின் அபாயகரமான அழகு, குண்டான கோபாலனின் பண மோகம் எல்லாமே தமிழ் குரல்களாக வெளிவருகின்றன. குற்றமும் பேராசையும் கலக்கும் இந்த நச்சு வெள்ளத்தில் இறங்க தயாரா? இதோ இந்த நாவலின் முதல் பாகத்தை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 1. சூர்யா மற்றும் மகேஷ். சூர்யா ஒரு 32 வயது தனியார் துப்பறியும் நிபுணன். அவனுடைய கருமையான புருவங்களின் கீழே ஆழமான ஈர்க்கக்கூடிய கண்கள் இருந்தன. சற்று கம்பீரமான மூக்கும் வலுவான தாடையும் அவனது தோற்றத்துக்கு தனித்துவம் கொடுத்தன. புன்னகைக்கும் போது அவனது வெள்ளை பற்களும் சிறிய கன்னக்குழியும் தெரியும். குறுகிய நேர்த்தியான தாடியும் சிறிய மூசையும் அவனது கம்பீரத்தை அதிகரிக்க, காயங்களின் சிறு தழும்புகள் அவனது அனுபவத்தை காட்டின. அவன் தனது காரியதர்சி ஈஸ்வரியிடம் திரும்பி கேட்டான். என்ன விஷயம்? அவள் ஓர் ஒல்லியான பெண். அவளுடைய மெல்லிய பழுப்பினிற உடை ஏதோ ஈரமானது போல் அவள் உடம்பில் ஒட்டிக்கொண்டிருந்தது. விளையாட்டுத்தனமான சிறுவனது மாதிரி முகத்தில் பழுப்பு நிற கண்கள் ஒளிர்ந்தன. ஈஸ்வரி தனக்கு பின்னால் கதவை மூடிவிட்டு அதன் மீது சாய்ந்தபடி சொன்னாள். உங்களை பார்க்க ஒரு பெண் வந்திருக்கிறா. அவ பேரு வந்தனா. ஒரு கிளையண்டா? ஆமான்னு நினைக்கிறேன். நீங்க எப்படியும் அவளை பார்க்க விரும்புவீங்க. அவ ஒரு மிகவும் அழகான பெண். அப்படியா? அவளை உள்ளே அழைத்து வா ஈஸ்வரி என்றான் சூர்யா. அவள் திரும்பவும் கதவை திறந்து கதவின் குமிழியை கையில் பிடித்தபடி வெளியறையில் இருந்த பெண்ணிடம் சொன்னாள். உள்ள வருகிறீர்களா மிஸ் வந்தனா? மிக்க நன்றி என்று சொன்னது ஒரு மிக மெல்லிய கிசுகிசுப்பான குரல். அதைத் தொடர்ந்து அந்த பெண் தயங்கி தயங்கி உள்ளே வந்தாள். அவளுடைய பெரிய அழகிய கண்கள் சற்று வெட்கத்துடன் அதே சமயம் ஆராய்ந்தபடி இருந்தன. உயரமாக ஒல்லியாக நல்ல வளைவுகளுடன் இருந்தாள் அவள். நேராக நிமிர்ந்து நின்ற அவளுடைய மார்புகள் திரட்சியாகவும் கால்கள் நீண்டும் பாதங்களும் கைகளும் மெல்லியனவாகவும் இருந்தன. உருவத்துக்கு ஏற்ற அழகான உடை அணிந்திருந்தாள். அவளுடைய அடர்த்தியான கூந்தல் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இரத்த நிற லிப்ஸ்டிக் அணிந்திருந்தாள். சூர்யா எழுந்து பவ்யமாய் தலைகுனிந்து தன் தடித்த விரலால் மேசையின் அருகே இருந்த மரநாற்காலியை சுட்டிக்காட்டினான். அவன் ஏறக்குறைய 6 அடி உயரம் இருந்தான். அவனது உயர்ந்த வளைந்த தோள்களால் அவனது உடல் ஏறக்குறைய ஒரு முக்கான வடிவத்தில் இருந்தது. அதனால் அவனது புதிதாக சலவை செய்யப்பட்ட மேல்கோட் சரியாக பொருந்தவில்லை. நன்றி என்று மெல்ல முணுமுணித்த வந்தனா அந்த மர நாற்காலியின் விளிம்பில் அமர்ந்தாள். தன்னுடைய சுழல் நாற்காலியில் அமர்ந்து அவளை நோக்கி திரும்பி பவ்யமாய் புன்னகைத்தான் சூர்யா. மூடிய கதவின் வழியாக ஈஸ்வரியின் தட்டச்சி இயந்திரத்திலிருந்து டப் டப் என்ற ஒலியும் மெல்லிய மணி ஓசையும் விர் என்றும் கேட்டன. பக்கத்தில் ஒரு அலுவலக அறையிலிருந்து ஏதோ ஒரு மின்சார இயந்திரம் ஓடும் மெல்லிய அதிர்வான ஒலியும் கேட்டது.
சூர்யாவின் மேசையில் இருந்த புடைத்த சிகரெட் துண்டுகளுடன் கூடிய பித்தளை தட்டில் ஒரு தளர்ந்த சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. அந்த மஞ்சள் நிற மேசையின் மேலும் பச்சை நிற பிளாட்டிங் அட்டை மற்றும் உள்ள காகிதங்களின் மேல் சாம்பல் நிற சிகரெட் துகள்கள் புள்ளி புள்ளியாக கிடந்தன. 8 அல்லது 10 அங்குலம் திறந்திருந்த ஜன்னலின் திரைச்சீலி வழியாக லேசான குளிர்காற்று உள்ளே வந்தது. அந்த காற்றில் மேசையின் மேல் இருந்த சிகரெட் துகள்கள் அங்கும் இங்கும் நகர்ந்து அலைந்தன. வந்தனா அந்த சிகரெட் துகள்கள் மேசை மேல் நகர்ந்து அலைவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் சிறிது சங்கடம் தெரிந்தது. அவள் அந்த நாற்காலியின் நுனி விளிம்பில் அமர்ந்திருந்தாள். ஏதோ அப்போதே எழுந்து விடுவது போல அவளுடைய பாதங்கள் தரையில் சமமாக படிந்திருந்தன. அவளுடைய கைகள் ஒரு கருப்பு நிற ஹேண்ட்பேக்கை இறுக பற்றி கொண்டிருந்தன. சூர்யா தன்னுடைய நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தபடி கேட்டான், "நான் உங்களுக்கு என்ன செய்யணும், மிஸ் வந்தனா?" அவள் ஒரு நிமிடம் மூச்சு வாங்குவதை நிறுத்தி அவனை பார்த்தாள். எச்சிலை விழுங்கியபடி அவசரமாகச் சொன்னாள். அது உங்களால முடியுமா? நான் நினைச்சேன், அதாவது தன் பளபளப்பான பற்களால் கீழுதட்டை அழுந்த கடித்தபடி பேசுவதை நிறுத்தினாள். அவளுடைய இருண்ட கண்கள் கெஞ்சுவது போல பார்த்தன. அவனுக்கு ஏதோ புரிந்தது போல, இனிமையான விதத்தில் எதுவும் தீவிரமான விஷயமில்லை என்பது போல தலையசைத்தான் சூர்யா. பின் சொன்னான், "நீங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொன்னா என்ன செய்யறதுன்னு நம்ம யோசிக்கலாம். எவ்வளோ பின்னால் போக முடியுமோ அதுவரை போகலாம்." அது கோவையில நடந்தது என்றாள் வந்தனா. அப்படியா? அவனை எங்க சந்திச்சான்னு தெரியாது. அதாவது கோவையில, ஆனா எந்த இடம்னு தெரியல. அவள் என்னை விட 5 வயது சின்னவ. 17 வயது தான் ஆகுது. எங்க 2 பேருக்கும் ஒத்த நண்பர்கள் இல்ல. எல்லா சிஸ்டர்ஸும் மாதிரி நாங்க அவ்வளவு நெருக்கமானவங்களா இல்ல. அம்மாவும் அப்பாவும் ஐரோப்பாவில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்தா அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்க திரும்பி வரத்துக்குள்ள நான் அவளை கண்டுபிடிக்கணும். சரி என்றான் சூர்யா. அவங்க அடுத்த மாதம் முதல் நாள் வந்துடுவாங்க. சூர்யாவின் கண்கள் ஒளிர்ந்தன. அப்படின்னா நமக்கு 2 வாரம் இருக்கு என்றான். அந்த கடிதம் வர வரைக்கும் அவ என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியல. அப்போ நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன். அவளுடைய உதடுகள் துடித்தன. அவளுடைய பைகள் அந்த கைப்பையை கசக்கின. அவள் ஏதோ மோசமானதை செஞ்சிட்டா. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிற எண்ணம் என்னை போலீஸுக்கு போக தூண்டியது. ஆனா நான் ஆலோசனை கேட்பதற்கு யாரும் இல்ல. என்ன செய்யறதுனே தெரியல. நான் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னும் செய்ய முடியாதுதான். ஆனா அதன் பிறகு அந்த கடிதம் வந்ததா? ஆமா. நான் உடனே அவளுக்கு வீட்டுக்கு வரும்படி தந்தி எடுத்தேன். அவள் கொடுத்திருந்த ஒரு பொது முகவரிக்கு தான். 1 வாரம் காத்திருந்தேன். ஆனா அவளிடமிருந்து எந்த பதிலும் வரல. அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரும் நேரம் மிகவும் நெருங்கி விட்டது. அதனால நான் இங்க சென்னைக்கு வந்தேன். நான் வருவதையும் அவளுக்கு தெரிவித்தேன். நான் அதை செஞ்சிருக்க கூடாதா? ஒருவேளை செஞ்சிருக்க கூடாதுதான். இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யறதுன்னு தெரியறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவளை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல. அவள் என்னோட வீட்டுக்கு வர விரும்பாட்டியும் என்ன வந்து சந்திக்கும்படி சொன்னேன். ஆனா அவ வரல. நான் 3 நாள் காத்திருந்தேன். அவள் வரல. எனக்கு எந்த செய்தியும் அனுப்பவும் இல்ல. சூர்யா அனுதாபத்துடன் தன் தலையை அசைத்து தன் உதடுகளை இறுக்கினான். அது ஒரு மோசமான நிலைமை என்றால் வந்தனா புன்னகைக்க முயன்றபடி. என்னால சும்மா உட்கார்ந்து காத்திருக்க முடியல. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன நடந்து கொண்டிருக்கும்னு தெரியல. வந்தனா புன்னகை சேர்ந்தற்படை நிறுத்தினாள். நடுங்கினாள். எனக்கு இருந்த ஒரே முகவரி அந்த போஸ்ட் ஆபீஸ் முகவரி தான். நான் இன்னொரு கடிதம் எழுதினேன். அந்த தபால் ஆபீஸ்ல நான் இரவு வரை காத்திருந்தேன். ஆனா நான் அவளை பார்க்கல. நான் திரும்பவும் இன்னைக்கு காலையில அங்க போனேன். நான் கல்பனாவை பார்க்கல. ஆனா நான் தம்பிதுரைய பார்த்தேன். சூர்யா திரும்பவும் தலையாட்டினான். இப்போது அவனுடைய முகச்சுழிவு மறைந்து அதனிடத்தில் கூர்மையான கவனத்தின் தோற்றம் வந்தது. கல்பனா எங்க இருக்கான்னு அவன் என்கிட்ட சொல்ல மறுத்துட்டான். அவன் வேற எதையும் சொல்ல மறுத்து விட்டான். ஆனா அவள் சந்தோஷமாக நல்லா இருக்கிறாதா மட்டும் சொன்னான். ஆனா நான் அதை எப்படி நம்ப முடியும்? அவன் அப்படிதான் சொல்வான் இல்லையா? உண்மை என்று சூர்யா ஒப்புக்கொண்டான். ஆனா அது உண்மையா இருக்கலாம் என்று கூவினாள் வந்தனா. சூர்யா பொன்னகைத்தான். ஆனா நான் அவளை பார்க்காம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அவ கூட போன்லயாவது பேசாம எப்படி திரும்பி போறது? என்ன அவகிட்ட கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ என்ன பார்க்க விரும்பலன்னு அவன் சொல்றான். ஆனா என்னால நம்ப முடியல. என்ன அவன் பார்த்தத கல்பனா கிட்ட சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணான். அவளை என்ன பார்க்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அவ வரணும்னா இன்னைக்கு சாயந்தரம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரதா சொன்னான். ஆனா கல்பனா வரமாட்டாங்கிறது அவனுக்கு தெரியும். அவ வரலன்னா நான் மட்டும் வருவேன்னு அவன். ஆபீஸின் உள்கதவு திறந்தது. உடனே டக்கென்ற அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டு பேசுவதை நிறுத்திவிட்டாள் வந்தனா. கதவை திறந்த அந்த மனிதன்
உள்ளே காலடி எடுத்து வைத்ததும் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் வெளியே போக இருக்கையில் பரவாயில்ல நீ உள்ளவா என்று சொன்னான் சூர்யா. மீட் மிஸ் வந்தனா. வந்தனா, இது மகேஷ், என்னோட பார்ட்னர். மகேஷ் திரும்பவும் ஆபீஸுக்குள் வந்து கதவை பின்னால் சாத்திவிட்டு வந்தனாவை பார்த்து சிரித்தான். மகேஷ் சுமாரான உயரத்தில், நல்ல உடல்வாக்குடன், பரந்த தோள்கள், தடித்த கழுத்து, இரட்டை நாடி முகவாடு கொண்ட குட்டையாக கிராப் செய்யப்பட்ட முடியுடன் இருந்தான். சூர்யாவுக்கு 30 வயதுக்கு மேல் சில வருடங்கள் என்றால் மகேஷ் அதே அளவு 40 வயதை கடந்திருப்பார் போல. சூர்யா சொன்னான், வந்தனாவோட சிஸ்டர் தம்பிதுரைங்கிற ஆளுடன் ஓடி போயிட்டா. அவங்க இங்கே மெட்ராஸில் இருக்காங்க. வந்தனா தம்பிதுரைய பார்த்திருக்கிறான். அவனை இன்று மாலை சந்திக்க போகிறார். அவன் அப்படி சந்திக்க வரும்போது ஒருவேளை அவன் வந்தனாவின் தங்கையை கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனால் அது சந்தேகம்தான். தன்னுடைய தங்கையை கண்டுபிடித்து அவனிடமிருந்து விலக்கி வீட்டுக்கு கூட்டிப் போக நாம் உதவியை நாடி வந்திருக்கிறார் வந்தனா எனச் சொல்லிவிட்டு வந்தனாவை பார்த்து, என்ன, நான் சொல்லது சரிதானே என்றான். ஆம் என்றாள் அவள். இதுவரை சூர்யாவின் மகிழ்ந்த புன்னகைகளாலும் நம்பிக்கை மிகுந்த தலையசைப்புகளாலும் நிறுத்தப்பட்டிருந்த வெக்கம் திரும்பவும் அவளை பீடித்து அவள் முகத்தை செம்மையாக ஆக்கியது. தன்னுடைய கைப்பையை குனிந்து பார்த்து அதை தன் விரல்களால் தடவினாள். மகேஷ் சூர்யாவை பார்த்து கண்ணடித்தான். அந்த பெண் தன்னுடைய கைப்பையை பார்த்து கொண்டிருக்கும்போது மகேஷ் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது தைரியமான கருப்பு நிற கண்கள் அவளை தலையிலிருந்து கால்வரை ஆராய்ந்து திரும்பவும் அவள் முகத்தை நோக்கின. அவன் சூர்யாவை பார்த்து அவனை ஆமோதிக்கும் விதமாக வாவ் என்ற வார்த்தையை சத்தமில்லாமல் உதடுகளால் வடிவமைத்தான். சூர்யா அவனை எச்சரிக்கும் விதமாக 2 விரல்களால் சைகை செய்தான். பின் வந்தனாவிடம், இது பெரிய பிரச்சனை இல்ல, ஒருத்தனை ஹோட்டல்ல இருக்க வச்சு தம்பிதுரை உங்க சிஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போற வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணா சரியா போச்சு என்றான். ஒருவேளை அவனோட வந்து நீங்க அவகிட்ட பேசி அவளை தங்க வச்சுட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா, ஒருவேளை அவனை விட்டு வரலனா அதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். மகேஷ் ஆமாம் ஆமாம் என்று சொன்னான். அவனது குரல் கரகரப்பாக ஒலித்தது. வந்தனா சட்டென்று நிமிர்ந்து சூர்யாவை பார்த்தாள். அவளுடைய நெற்றி சுருங்கியது. சரி, ஆனா நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் என்றாள். அவளுடைய குரல் சற்று நடுங்கியது. உதடுகளின் பதற்றமான நடுக்கத்துடன் வார்த்தைகள் வெளிவந்தன. அவன் என்ன செய்வான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. அவ இன்னும் சின்ன பொண்ணு, அவளை பத்திரமா கூட்டிட்டு வரணும். இது சீரியஸான விஷயம் இல்லையா? ஏதாவது ஆச்சுன்னா அவன் ஏதாவது செஞ்சுட்டா? சூர்யா சிரித்தபடி சொன்னான், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவன் ஏதும் செய்ய மாட்டானா? அப்படி நடந்தாலும் நடக்கும். ஆனால் அதை நாங்க கவனிச்சுக்குவோம்னு நீங்க நம்பலாம். நான் உங்களை நம்புறேன் என்று அவள் சொன்னாள். ஆனா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் எதுக்கும் தயங்குற ஆள் இல்ல. அவன் தப்பிக்கிறதுக்காக கல்பனாவை கொலை கூட செய்திருவான் இல்லையா? நீங்க அவனை பயமுறுத்துனீங்களா? எனக்கு வேண்டியதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் வர்றதுக்குள்ள அவளை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அப்படின்னா அவ என்ன பண்ணான்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு உதவி பண்ணா அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவன் உதவி செய்யலனா அப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி தராம விடமாட்டாரு. ஆனா அவன் என்ன நம்புன மாதிரி தெரியல. ஒருவேளை குற்றத்தை மறைப்பதற்காக அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று கேட்டான் சூர்யா. அந்த பெண்ணின் முகம் வெக்கத்தில் சிவக்க அவள் தடுமாற்றத்துடன் பதிலளித்தாள். அவனுக்கு பொண்டாட்டியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க ஸ்ரீலங்கால. கல்பனா அத பத்தி எனக்கு எழுதியிருந்தா. இந்த மாதிரி ஆளுங்க அப்படிதான் என்றான் சூர்யா. அவன் முன்னால் குனிந்து ஒரு காகிதத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். உங்க உயரம்தான் இருப்பான். கொஞ்சம் கருப்பா இருப்பான். நல்ல கருத்த மொழி, அடர்த்தியான புருவங்கள். அவன் எப்பவும் கோபமான உரத்த குரல்ல பேசுவான். எப்பவும் ஒரு மாதிரி பதற்றமா எரிச்சலா இருப்பான். பார்த்தாலே அவனோட முரட்டுத்தனம் தெரியும். காகிதத்தில் எழுதி கொண்டிருந்த சூர்யா நிமிர்ந்து பார்க்காமல் கேட்டான், அவனுடைய கண்கள் என்ன நிறம்? பழுப்பு. அப்புறம் முக்கியமா அவனோட தாடை பிளவுபட்டிருக்கும். ஒல்லியா குண்டா? சராசரி உடம்புதான், ஆனா நல்ல அகலமான தோள்கள். நிமிர்ந்து ஏதோ மிலிட்டரிக்காரன் மாதிரி நடப்பான். நான் காலையில பாக்குறப்போ கிரே கலர் சூட் போட்டு கிரே கலர் தொப்பிரிச்சிருந்தான். அவன் என்ன வேலை செய்றான் என்று கேட்டான் சூர்யா பென்சிலை வைத்துவிட்டு. எனக்கு தெரியாது என்றாள். நிச்சயமா என்ன பண்றான்னு தெரியல. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வர்றதா சொல்லியிருக்கான்? 8 மணிக்கு அப்புறம். சரி, மிஸ் வந்தனா, நான் ஒரு ஆள் அனுப்புறேன். சூர்யா சார், நீங்க இல்லாட்டி மகேஷ் போக முடியுமா என்றாள், இரு கைகளாலும் கெஞ்சுவது போல் சைகை செய்தபடி. நீங்க அனுப்புற ஆள் தகுதியானவன் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா கல்பனாவுக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. இத நீங்க செய்ய முடியுமா? நிச்சயமா நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணா கூட பரவாயில்ல. தன் பதட்டமான விரல்களால்
கைப்பையை திறந்து 200 ரூபாய் நோட்டுகளை சூர்யாவின் மேசை மேல் வைத்தாள். இது போதுமானதா? கட்டாயம் என்று சொன்னான் சூர்யா. நானோ இல்லனா மகேஷோ அதை கவனிச்சுக்கிறோம். வந்தனா எழுந்து நின்று கையை நீட்டினாள். நன்றி. என்று சொன்னபடி பின் சூர்யாவின் கையை குலுக்கி திரும்பவும் சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உங்களுக்கு உதவுறதுல எனக்கு மகிழ்ச்சி என்றான் சூர்யா. நீங்க தம்பிதுரைய ஹோட்டல் கீழ்த்தளத்துல சந்திச்சா நல்லது கட்டாயம் செய்கிறேன் என்று அவள் உறுதியளித்து அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொன்னாள். ஆனா அங்க வந்து என்ன தேடாதீங்க என்று எச்சரித்தான் மகேஷ். ஆனா நான் உங்களை கண்காணிப்பேன். அவளை வெளிக்கதவு வரை சென்று வழி அனுப்பி வைத்தான் சூர்யா. மகேஷ் மேசைக்கு திரும்பி வந்தபோது அந்த 200 ரூபாய்களை பார்த்து மனநிறைவுடன், இது ரொம்ப நல்லது, இப்போதைக்கு இது போதும் என்று சொன்னபடி ஒரு 100 ரூபாயை எடுத்து மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். அவ இன்னும் நிறைய வச்சிருந்தா என்றான் மகேஷ். சூர்யா இன்னொரு 100 ரூபாய் தாளை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தபடி அமர்ந்தான். பிறகு அவன் சொன்னான், மகேஷ், நீ அவளை வளைச்சி போட பார்க்காத. அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்சமா இருக்கா, ஆனா அவகிட்ட விளையாடாதன்னு நீ சொல்ற. திடீரென மகிழ்ச்சி இல்லாமல் சிரித்தான் மகேஷ். நீ முதல்ல அவளை பார்த்திருக்கலாம், ஆனா நான் தானே அவளை பத்தி முதல்ல பேசுறேன். தன் கைகளை கோட் பாக்கெட்டுகளில் வைத்தபடி முன்னும் பின்னும் அசைந்தாடினான் மகேஷ். நீ அவகிட்ட வாலாட்ட தான் போற, எனக்கு தெரியாதா என்று சொன்னான் சூர்யா. பற்கள் வெளியே தெரிய சிரித்தான். அப்படித்தாண்டா உன்னோட புத்தி போகும்.